வெங்காயம் வெட்டி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து 2 தக்காளி இருக்குது. இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். ஸோ சாப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பார்க்கலாம் அது ரெடி ஆகிடுச்சான்னு. இன்னும் ரெடி ஆகலை. அது இன்னும் கொஞ்சம் மிதந்து மேலே வரணும். மிதந்து மேலே வந்து அப்படியே திகுன்னு இது பண்ணணும். இப்போ தான் வந்து கொஞ்சம் இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சனால பொங்கி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நான் சமையல் இப்போ தான் லேர்னர். ஸோ சொல்லிக் கொடுக்கவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் தொடர்ந்து. இப்போ பாருங்கள் நல்லா பொலன்னு கொதிச்சு வருது பாருங்கள். ஸோ இதுங்க ஸ்பூனில் எடுத்துக்காட்டு. ஸோ இந்த பதத்தில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும். ஏன்னா சில டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் தான் வெந்திருக்கு. ஸோ டைம் ஆயிடுச்சு. இது ஒரு வடிதட்டில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ வடிதட்டில் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் சின்ன டம்ளரில் அம்மா கொடுத்துட்டாங்க. சரி பார்ப்போம். இதை வந்து ஆக்சுவலாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் கூல் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கூல் பண்ணிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் வராது. ஸோ நான் கடாய் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி அதில் போட்டு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் பெப்பர் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேருங்க. மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க. ஸோ பெப்பர் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் செய்கிறேன். ஸோ அப்படியே வதங்குது. இதை கொஞ்சம் நம்ம இது வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே ராவாக ரைத்தால் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வெங்காயம் அந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் இது வதங்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாஸ்தா பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டைலில் பண்ணுங்கள். இட்டாலியன் ஸ்டைல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வருமானது பெரிய சந்தேகம்தான். நீங்கள் அதை வதங்கணுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கனால சீக்கிரம் வதங்குது. ஓகே, டொமேட்டோவை ஆட் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் அலர்ஜி அல்சர் இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர், டர்மரிக் பவுடர், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த அரோமா என்னை இழுக்குது அப்படியே. ஸோ இதில் எல்லாம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே பாதி லெவலில் கொஞ்சம் கம்மியாகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை மூடி வச்சுருவோம். ரெடியாக இருக்குது. அப்படியே இதை ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் ரொம்ப இந்த ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப விலை வச்சு விற்பாங்க. நான் லூஸ் பேக்கெட் தான் வாங்க. அவங்க சொல்லுவாங்க காக்ரோச் ஜூஸ் இருக்கும், எலி இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப ரேட் போடுவாங்க. சின்ன பேக்கெட்டுக்கு வந்து 50 ரூபா 50 ரூபான்னு. இங்கே நமக்கு நல்லா கிடைக்கும் பெருந்துறையில். ஸோ சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பரட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.